ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த சரவணா ஸ்டோரில் விடுற மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்க போகிறோம், கோல்டு காயின் மாதிரி பண்ணலாம். நாங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை மட்டும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தரோம். மக்களே கேட்டுக்கோங்க. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் தந்தாலே இந்த ஒரு ஜிப்பு மேட்ரு தான் போய்கிட்டு இருக்குங்க. நான் தெரியாமல் சொன்ன விஷயம் அது. சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி முடிச்சு பேண்ட்டோட ஜிப்பு அப்படி போட்டேன், சிக்கு மேலே வந்துச்சு. அது உட்காரவே மாட்டார், ட்ரெஸ்ஸு கசங்கி போயிடும், உட்கார மாட்டார். தண்ணியை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது வந்து தண்ணினா என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், என்ன தண்ணின்னு? என்னடா அது? பாட்லா பாட்லா. ஆமாம், காஃபி வச்சுட்டு இருப்போம். இந்த குழிப்பணியாரம் நிறைய இருக்கும். வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 குழிப்பணியாரத்தை இவங்க அடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக அடித்து நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக. அதுக்கப்புறம் அப்போ மட்டும் தான் ரீடேக் எடுத்துருக்கு. கரெக்டு, அப்போ மட்டும் தான் ரீடேக் போயிருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு ஜாலியான ரஜின் சாரை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மாதிரி சைலண்டான மாதிரி இருக்கீங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்தரன் டீமோட தான் இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். பிரஜின் சாரை நாங்கள் வந்து காதலிக்க நேரமில்லை அந்த சீரியல்லேருந்தே பார்ப்போம். அப்பையிலேருந்தே வந்து பல பெண்களின் கனவு கண்ணுன்னே சொல்லலாம். இப்போ வந்து அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் சின்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து லீடாக வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ, ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆக்சுவலி எந்த படம் பண்ணாலுமே நம்ம வந்து பண்ணுற கதாபாத்திரம், அந்த படத்தோட கொண்டு போய் சேர்க்கறது, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கம்பேரிசன் கிடையாது. எல்லா படம் நல்ல படம் தான், சின்ன படம் பெரிய படம் இல்லை. பண்ணுற வேலை நம்ம அன்றைக்கி படுத்து தூங்கும்போது திருப்தியாக இருக்கணும். அதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அது சினிமான்னு இல்லை, எந்த தொழில் பண்ணாலுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இல்லை நம்ம அந்த ஒர்க் பண்ணி யூஸே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு திரும்பி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த கேள்வி வந்து எல்லாருமே உங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த அந்தரன்ற படத்துக்கு மீனிங் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கும் சொல்லிடுங்க. அந்தரன்னா த ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேடன் அப்படின்றது, மறந்திருந்து தாக்குறது. ஸோ அது ஒரு சந்தோஷம், அது ஒரு படத்துக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டில் தான் அது. ஆக்சுவலாக அது என்னென்னா, அது என்ன கதையாக சொல்ல முடியாது, நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக படமாக பார்க்கும்போது சில படங்களுக்கு வந்து படத்தோட கதை டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆக்சுவலாக. பட் இது ரொம்ப பொருத்தமான டைட்டில். இதை மீறி ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு பொருந்துமான்றதுன்னா கண்டிப்பாக இல்லை ஆக்சுவலாக. பட் அதனால அந்தரன்றத ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. பிரஜின் சார் வந்து செட்டில் எப்படி? So I didn't know him before. ரைட்டு. So the first time that I met him was on our first take, which was he was sitting as his character, police officer, and I go in front of him, and we have this scene going on where he's very serious and intense, and I've heard a lot about him, right? So I am already a little nervous that he knows everything and all that, huh? And then he starts speaking with this intense look, and I forget everything. I was like, oh my God, I don't want to mess it up. I don't want to have another take in front of me. I'll be so embarrassed. But after that, once he started getting to it, he's so chill, he's so comfortable, he's very helpful and supportive as a co-actor. And also he does a lot of masti on the set with everybody. He'll have fun, he'll talk to everyone and make everybody feel very nice and comfortable. So it was a fun experience. Okay. Chemistry between you and him? That you have to decide now once you see the film. I think people will see it. In set, I asked. On set, I think we had a good chemistry. We used to gel up a lot. We used to talk about our experiences, on what to do discuss about the film. So generally, I think when people have similar interests, right, like which is film for us as an artist, so we used to talk about how to make things better, how to work on the scene in another way. So yeah, it was nice. எனக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இதில் நான் கொஞ்சம் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சொல்லணுன்னா பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு டெபியூ டேரக்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னாங்களே, உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சார் வந்து சந்தோஷ் சார் வந்து எப்போதுமே எவ்வளோ நாங்கள் நைட்டு டில் 3 o'clock வரைக்கும் போனாலுமே ஒரு அவருக்குள்ள கேமராமேன் சாருக்குள்ளே தான் ஒரு டென்ஷன் காமிச்சுப்பார். ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அவர் கோவமாகவே நடந்துக்க மாட்டார். ஸோ அவர் ரொம்ப ஜாலியான டைப் தான். ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு மூவி அடவி 2020 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த மூவி மனிதர்கள் சொல்லிட்டு லாஸ்ட் இயர்
மே மந்த் ரிலீஸ் பண்ணோம். இது 3வது அந்தரன். ஆக்சுவலி அந்தரன் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு, இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கான சால்வேஷன் கொடுத்துரும், அதுக்கான தீர்வு வந்து கொடுத்துரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்கிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சந்தோஷ் ராவணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் டிஓபி கிஷோர், செட் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இந்த பெரிய படங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து சின்ன படங்களுக்கு கிடைக்குதா? இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் இங்கே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெரிய படம் சின்ன படம்னு சொல்லிட்டு இந்த பிரித்து வைக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் தான் வந்து ஆகுது. ஏன்னா இப்போது எந்த படமாக இருந்தாலும் கதை களம் சரியாக இருந்து மக்கள் அதை வந்து சரியாக அக்செப்ட் பண்ணாலும் இருக்காங்கன்னா அது வந்து நம்ம ஏற்றுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இருந்தால் பிஸ்னஸாக எடுக்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் புதிய படங்கள் போகும்போது அவாய்ட் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லும் அதான் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா புதியவர்கள் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க, அவங்க கொடுக்குறத பார்த்துருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாம் எல்லாம் சொல்லி போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைங்க வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டால் தான் அவன் செய்வானா செய்யாத இருப்பானான்ற விஷயம் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அவன் செஞ்ச பிறகு சரியாக தப்பான்னு டிசைட் பண்ணிக்கலாம். அவன் கேட்குறதுக்கு முன்னாடி கேட்கும்போது இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ புதியவர்களை வந்து அவாய்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். இது என்னோடய டெபியூ ஃபிலிம் தான். ஸோ இதில் நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். ஒரு ஆக்டர் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன சாக்ரிஃபைஸ் போகணும், டே நைட் அப்புறம் வந்து நைட் ஷூட்லாம் போகும். 2 கால் ஷீட்ஸ்லாம் போட்டு காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும்லாம் போயிருக்கு. ஸோ அது வந்து அழகாகவே எங்கள் டைரக்டர் ஹேண்டில் பண்ணுவார், எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே புதுசு எனக்கு. அண்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுவுமே எனக்கு வந்து மன வருத்தப்படுற மாதிரியோ கசப்பான எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இந்த மூவியில் இருந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மூவி இந்த கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த அழகான ஒரு டீம் கிடைக்கும்போது அது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ப்ராசஸரும் அழகாக என்ஜாய் பண்ணி மூவிலையும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கான கரெக்டான இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா படத்தில்? கண்டிப்பாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஒரு டெபியூ ஆக்டருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கறது எந்த ஒரு இடத்துலையுமே நடக்காது. இது எங்களுக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இவ்வளோ ஸ்பேஸிங் கொடுக்குறாங்க, நம்மளை அட்ரஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். இந்த கேரக்டர் வந்து இதுதான் மெயின் கேரக்டர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் நிறையா டெபியூ ஆர்டிஸ்ட் இருக்கோம் இந்த மூவியில். ஸோ எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் சார் அதுக்கு. அது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் we are very lucky to be in this production house. நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வரும்போது ஃபேமிலியோட மொத்தமாக வந்து அப்படின்றாங்க, அது உண்மையா? ஆமாம், நாங்கள் எப்போவுமே எல்லாருமே சந்தோஷமாக வச்சுப்போம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் பேக்கேஜ். இல்லை, அது எப்படியுமே சரி. இப்போ நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஒய்ஃபும் ஆர்டிஸ்ட் தான். இப்போ என்ன 2 பேர் போயிருக்கோன்னா என்ன சப்போர்ட் பண்ண அவங்க தான் இருக்காங்க ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ண அது எப்போவுமே அப்படி தானே. ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்க முடியும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், அப்பா அம்மா சப்போர்ட்டாக இருக்க முடியும். இது எல்லாமே தாண்டி அவங்க அப்படி ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் 2 பேருமே பிக் பாஸ் போனோம், 2 பேருமே நோட்டடாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் கன்ஃபார்மாக என்னோட இப்போன்னு இல்லை, நான் பண்ண படத்தில் எல்லா படத்திலும் அவங்க வந்து எங்கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் எதாவது ஆர்டிஸ்ட்டை போனேன்னா, நான் எதாவது மறந்துட்டேன்னா எனக்கு அனுப்பிச்சி கொடுப்போம். யாரை இன்வைட் பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், இதெல்லாம் ஒன்றா தானே சேர்ந்து வரும். 4 சவுத்துல தானே உட்காந்துருக்கு, பக்கத்து வீடு இல்லையா, இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை. சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம் தானே. இப்போ எனக்கு என்னோடய பாரத்தை நான் குறைச்சிக்கலாம் எல்லா விதத்துலேயும். ஸோ அதில் நான் கொஞ்சம் லக்கி 100%. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த ஒரு ஜிப்பு மேட்ரு தான் போய்கிட்டு இருக்கு, அது என்ன? அப்படியா? ஓ, அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் தெரியாமல் சொன்ன விஷயம் அது. இல்லை சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆக்சுவலாக யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. யூனிஃபார்ம் கொடுத்தப்போ அந்த காஸ்டியூமர் இருந்திருக்காரு. அவர் என்னென்னா அன்றைக்கி ப்ரொடக்ஷனில் சாப்பிடாமல் வெளியே ஏதோ போயிருக்கார் போல இருக்குது. டேக் ரெடி சொன்னாங்க. நான் சாப்பிட மாட்டேன் பெருசாக, ரொம்ப லைட்டாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி முடிச்சு பேண்ட்டோட ஜிப்பு அப்படி போட்டேன். சிக்கு மேலே வந்துச்சு. அது எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம வெளியம்மா காலையில் போடுவோம் அப்படி இல்லையே அப்படின்னு பார்த்தோன்னே, அதுக்கப்புறம் உட்காந்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நான் அதுலேருந்து நான் உட்காரவே இல்லை, ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தேன். அப்படியே உட்கார முடியல, நிற்க முடியல. நல்ல வேலை எனக்கும் இவங்களுக்கு சீக்வன்ஸ் எல்லாம் என்ன நடுவில் ஒரு பெஞ்சு இருந்துச்சு. நான் உட்காந்துட்டு இவ்வளோ தான் ஃப்ரேம் இருக்குது. எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அதை அங்கே தெரியாமல் சொன்னேன்.
அது இப்படியாவும் நினைக்கல, ஆரம்பிச்சு விட்டதே இவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சார் முன்னாடிலாம் வந்து ஒரு ஜாலியான ரஜினி சாரை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மாதிரி சைலண்டான மாதிரி இருக்கீங்களா சார்? சொல்கிறவங்க தப்பாக பார்த்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சைலண்டாக இருக்குன்னு அவசியமே இல்லை ப்ராக்டில். நம்ம சும்மா சிரிக்க முடியாது. அது சும்மா சிரிச்சா அதோட பேரே வேறு. தேவைப்படுற இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், சிரிக்கலாம். மிச்சபடி அவ்வளோதான். நம்ம இருக்கிற செட் எப்பவுமே அதை பண்ணுற படங்கள் சீரியஸாக இருக்கலாம். நம்ம சீரியஸாக இருக்கணும் அவசியமே கிடையாது, சான்ஸே இல்லை. பெரிய வெற்றிக்காக காத்திருக்கீங்க. இந்த படம் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 100% நம்ம நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவோம். பட் என்னென்னா, எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அந்த ஓப்பனிங் கரெக்டாக பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு நல்ல படம் தேவை. அந்த படம் நிச்சயமாக அது அந்தரனாக இருக்க 100% தகுதியான படம் தான். இந்த படத்தில் வந்து நல்லா கிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்க. சவுண்ட், மியூசிக் டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர். சில ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா கதைக்கு சில பட்ஜெட் வச்சுருப்பாங்க. பட் சில இடங்களில் வந்து அதை குறைச்சி பண்ணுங்கள், இல்லை இன்னும் கம்மியாக பண்ணுங்கள், இந்த ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னா. பட் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்படி இல்லை. ஆனால் அவர் பண்ணுற படங்கள் அடவி, மனிதர்கள், இது எல்லாமே சோஷியல் கண்டென்ட் மெசேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. இதுலேயும் அப்படி ஒரு மெசேஜ் இருக்குது, அதை ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தை போய் சேர்க்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் நினச்சாதான் அது பண்ண முடியும். நடிகர்களாக நாங்கள் நடிக்க முடியும், இன்டர்வியூவில் வந்து இப்படி பேசலாம். அதை புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் எனர்ஜியாக ஓடும்போது என் கூட அவர் நல்லா புஷ் பண்ணணும், இன்னும் பண்ணுங்க. அந்த டே 1லேருந்து படம் முடித்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் வரைக்குமே அவரும் வந்து நடிச்சிருக்காரு, தாண்டி அவரும் உழைச்சிட்ருக்கார் படத்தை போய் சேர்க்குறது. ஸோ இப்படி ஒரு ப்ரொடியூசர் ஒவ்வொரு டெபியூ டேரக்டருக்கும் எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் தேவை. ஸோ அவர் இவ்வளோ இறங்கி வேலை பண்ணும்போது நாங்கள் வந்து எப்படி வேணால் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல இடத்துல போய் சேரும், பெருசாக ஒரு அடையாளம் எங்கள் எல்லாருக்குமே கிடைக்குன்ற பெரிய நம்பிக்கை 100% இருக்குது. யங்கஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொமான்ஸ் காமெடி அப்படி தான் வந்து ஜேர்னல் சூஸ் பண்ணுறாங்க. ராம்காம். நீங்கள் த்ரில்லர் சைடு போகிறதுக்கு காரணம் இல்லை, அது த்ரில்லர் போகிறதுன்னு இல்லை ப்ரோ. ஏன்னா த்ரில்லர் எனக்குமே ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ண அதிகமாக த்ரில்லர் தான். எல்லாமே ஒரு சேஃப் ஜேர்னர். அது ஆக்சுவலாக அது வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திராது. க்ரைம் வந்து என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது அமேசானோ, நெட்ஃப்ளிக்ஸோ, எந்த ஓடிடி எடுத்தாலும் இப்போ ஃபேமிலி ட்ராமா பண்ணுற பட்ஜெட் உங்களுக்கு பெருசாக போகணும். இப்போ சிவகார்த்திகேயன் சார் பண்ணுறது, விஜய் சேதுபதி சார் பண்ணுறது எல்லாமே விஜய் சார் வரைக்கும் எல்லாமே பண்ணால் ஒரு ஃபேமிலி பேட்டர்னில் பக்க கமர்ஷியல். அது பெரிய பட்ஜெட் வரும், அது பெரிய சைஸ் ஸ்கில், அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இதுவுமே ஒரு நல்ல டீசெண்டான நல்ல பட்ஜெட்டான நல்ல ஒரு படம் ஆக்சுவலாக. பெரிய படத்தோட எல்லா அம்சமும் இருக்கிற ஒரு நல்ல பெரிய படம் இது ஆக்சுவலாக. அதில் நமக்கு அமைஞ்சது எல்லாமே க்ரைம் அமைஞ்சது எல்லாமே க்ரைம் சேஃபாக பிஸ்னஸ். என்றைக்குமே ஒரு மினிமம் கேரண்டி என்றைக்குமே படத்தில் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு கல்யாணம் பொண்ணு போனால் பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பீங்க, அதே மாதிரி தான் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதனால் சேஃப், என்றைக்குமே க்ரைம் சேஃப் தான். நமக்கு வந்ததெல்லாம் க்ரைம் தான், என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபிலிம் வாட் டைப் ஆஃப் கேரக்டர் யூ வாண்ட் டு ப்ளே? So I think the whole reason for me to be an actor was because I feel we have only one life. But as an actor, you get to live so many different kinds of lives. And we are blessed that ways that we can experience so many things in one life. So I definitely want to play something different again. I want to try all kinds of, be it romance, be it thriller, be it horror, be it comedy. I want to play all kinds of characters, all professions, all that is possible in this one life. Okay. So I'm looking forward to everything that the cinema or the life has to throw at me. ஸ்லாட் இன்டர்வியூனாலே வாழையாக கேட்குற ஒரு கொஸ்டின் இது. யார் அதிகமாக ரீடேக் எடுப்பீங்க இதில்? Technical, yes. Kishore sir will be like, so our DOP sir. So he is also kind of a perfectionist, okay? So anytime there is some light, something, and the shot has come nice, he'll be like, Santosh, let's try one more like this, no? So I think that is the only place we used to have those takes. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸா இந்த ப்ராஜெக்ட்லையா? நான் லாஸ்ட் டைமே சொன்னேன்ல, எனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு இதில். ஏன்னா நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த கேரக்டரோட இம்பேக்ட் பற்றி. கேரக்டரோட இம்பேக்ட்னா இதில் எனக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே டோட்டலி வந்து அதுவும் இருக்குது, அண்ட் தென் அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அது பயங்கர ஃபன்னாக போச்சு. இந்த படம் வந்து ஹீரோ வச்சு மெயினாக வச்சு போதா, இல்லைனா ஃபீமேல் லீட் வச்சு? இது வந்து ஹீரோ ஹீரோயின் தாண்டி இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. அதுதான். நான் வந்து இதில் எஸ்ஐ ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பிரஜன் அண்ணா கூட சப்போர்ட்டிங் கேரக்டராக இருப்பேன். அண்ட் கொஞ்சம் ஃபியூ சீன்ஸ் எனக்கு ஹீரோயின் மேம் கூடயும் இருக்கும், பிரியங்கா கூடயும் இருக்கும். ஸோ அப்படியே ஓவராலாக மூவியில் வந்து ஹீரோயினா நானான்னு பார்க்குறேன். யா, ஆப்வியஸ்லி ஷீ இஸ் அவர் ஹீரோயின். ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன்.
ஆமாம். ஸோ அந்த ரோல் நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு யூஸ்வலி நம்ம வந்து ஒரு அக்காவை நடிக்கிறதோ இல்லை ஒரு சிஸ்டர் கேரக்டரோ, ஐ மீன் ரெண்டும் ஒன்று தான். ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஹீரோக்கு சிஸ்டராகவோ ஹீரோயினுக்கு அக்காவோ அந்த மாதிரி நடிக்கிறது வேற ஒரு ஜானர். அது நான் ஒரு போலீஸாக நடிக்கிறேங்கிறது இது எனக்கு ரொம்ப புதுசு. அதில் வந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு போலீஸ் வந்து இப்போ நம்ம நிற்கிற மாதிரி உட்கார மாதிரி அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ஸ்டைல்ஸ் இருக்கும், சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு அது பர்ஃபெக்டாக வந்துச்சா இல்லைன்னு தெரியல, பட் என்னோட எஃபர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட டைரக்டர் சாருமே அதை எனக்கு கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் பிரஜினாவும் எனக்கு செட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா போலீஸ் கேரக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸிலாம் கிடையாது. அந்த யூனிஃபார்ம் போட்டு பிரஜினா சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு செட் முடிகிற வரைக்குமே அதிலே தான் நாங்கள் இருக்கணும். மாற்றுறதுக்கும் அதுக்கெல்லாம் ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் இப்போ வந்து மத்தியானம் 2 மணிக்கு வரீங்கன்னா காலையிலே 7 மணி 8 மணிக்கு பேக்கப் ஆகும். ஆஃப்டர்நூன்லேருந்து மார்னிங் 8 வரைக்கும் அதே யூனிஃபார்மில் தான் நாங்கள் இருப்போம். ஷூஸ் கூட கழட்ட மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பிரஜனா அதை மாஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் கூட அப்பப்போ போய் பிரேக் எடுப்பேன். அவங்க வந்து அந்த யூனிஃபார்மோட அப்படியே இருப்பாங்க. லைக் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப. அது வந்து நான் அவர்கிட்ட அதுதான் அந்த நீங்கள் கேட்ட ஜிப் மேட்டுக்கு உட்காரவே மாட்டார். ட்ரெஸ்ஸு கசங்கி போயிடும், உட்கார மாட்டார். தண்ணியை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது வந்து பர்ஃபெக்டாக. தண்ணி சொல்கிறீங்க? தண்ணினா என்னங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன தண்ணின்னு. ஆமாம், அப்போ நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நாங்கள் வந்து நடித்து சோர்வாக இருக்கும்போது குடிக்கிற தண்ணி குடிப்போங்க, தாக தண்ணிங்க அது. ஸோ அந்த வாட்டர் தவிர வேறு எதுவுமே ஃபுட்டெல்லாம் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. டீ காஃபி எந்த இதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த ரோலில் இருந்திருக்காங்க. அதை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் இருக்கேன். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறது வேறு, ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா வளரணும் பிரஜினா. ஓகே, இந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த ஸ்கிரிப்டை தாண்டி எப்போ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அந்த மாதிரி நடித்த ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா? இல்லை ஆக்சுவலாக இப்போ அதிகமாக ஓவர் ஆக்டிங்காக எனக்கு தெரிஞ்சு யாரும் டேரக்டர் நடிக்க விட மாட்டார், வாய்ப்பே இல்லை. இது போதும், கொஞ்சம் குறைச்சவங்களேன், வேணாம் இப்படி இப்போ வேணாம். இந்த அவருக்கு என்ன தேவையோ அவர் ஷார்ட்டே ரீடேக் போகிறது என்னென்னா அதுதான் சொல்கிறேன், டியூன் பண்ணுவேன். ஆமாம், சரி இப்போது ப்ரொடியூசர் நடிச்சிருக்கேன், அவர் நடித்து நானும் பார்த்துருக்கேன். அவர் ரீடேக் எடுத்ததில்லை, ஐஸ்வர்யா ரீடேக் எடுத்ததில்லை, இவங்க எடுத்ததே கிடையாது. அவங்களும் என்ன சான்ஸே இல்லை. எவ்வளோ பேர் டைலாகும் பேசிடுவாங்க, வாய்ப்பே இல்லை. எல்லா வீட்டுகிட்ட சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரி, எல்லாமே கரெக்டாக அது அமைச்சுக்கிட்டதா தெரியல, பட் எல்லாருமே செம்ம பேஷனேட் இருப்பாங்க. சும்மா உட்காந்து ஊர் கதை பேசுறது, வேறு எதை பேசுறது, காசிப்ஸ், இது மாதிரிலாம் ஃப்ரீ டைம் கிடச்சா பேசுவாங்க. அது எதுவுமே கிடையாது. அடுத்த சீன் என்ன பண்ணலாம், என்ன போயிருக்கு, எல்லாமே உட்காந்து பேசுவோம். ஸோ மீட்டரில் நடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது, நடிக்கிறது தெரியாது. நாங்கள் ஏதோ நடிச்சிட்டு இருக்கிறதா தெரியாமல் கேமரா பிடிச்ச மாதிரி அந்த படம் இருக்கும் தவிர, இதில் பெர்ஃபார்ம்னால் லைவாக நடித்த மாதிரி இல்லை. நம்ம தெரியாமல் எடுப்போம்ல குருலா ஷார்ட்ஸ் எல்லாம், அது மாதிரி அந்த படமே லைவாக இருக்கும் தவிர யாருமே ரீடேக் பண்ணோம். அடேங்கப்பா நடித்தது அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, சொல்லக்கூடாது. நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். But having said that, we didn't know that our producer can act so well. Oh my God, I've met him the first day and we were doing our agreement and he's like, you can see him, he's very zen and calm kind of a person, right? Yeah, matlab when he is around we are also like calm and silent, otherwise we are all very hyper people, right? But when he gets into the people. Yeah, we are very energetic and hyper that way. So on set also we'll be playing something, laughing or something. But when he comes into the character now, and I was like, wow, that was not expected out of him. He's a very good actor. So it was that. ஷூட்டில் நடந்த ஏதாவது பண்ணியான மூமெண்ட்ஸ் பற்றி? அதாவது கருப்பட்டி கருப்பட்டி இங்கே அதிகமாக சீக்வன்ஸ் சில இடத்துல வந்து போகும். யார் எனக்கும் இவங்களுக்கும் தான் சீக்வன்ஸு. கரெக்டாக அந்த சீக்வன்ஸை சாப்பிட்டு முடிச்சு இந்த இன்பிட்வீன் டீ கேப்பில் தான் அந்த சீக்வன்ஸ் வந்து நல்லா ஹெவி கத்திரிவியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்பாரு, சீக்வன்ஸாகவே பிளாக் காஃபி இருக்கும், காஃபி வச்சுட்ருப்பாங்க. இந்த குழிப்பணியாரம் நிறைய இருக்கும். வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 குழிப்பணியாரத்தை இவங்க அடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக அடித்து நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக. அதுக்கப்புறம் அப்போ மட்டும் தான் ரீடேக் எடுத்துருக்கு. கரெக்டு, அப்போ மட்டும் தான் ரீடேக் போயிருக்கு. குழிப்பணியாரு நல்லா இருக்குல்ல சீனுக்காகவா இல்லைனா சாப்பிடணும் இல்லை, ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணி சொல்லி அந்த லெஸ் பண்ணியிருப்போம். அதை இப்போ கடைசியாக சொல்கிறீங்க. ஆமாம், குழிப்பணியார் நல்லா இருந்துச்சுல, அப்போ சாப்பிட்டீங்களா நீங்கள்? நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா நீ போய் சாப்பிடுங்க, நீங்கள் போக சொல்லுங்கள். அதனால் வருமா அப்படி ஒரு வாங்கிட்டு அப்படி. ஸோ இது மாதிரி ஃபன் மூமெண்ட்லாம் போச்சு. பட் ஏன்னா படம் சீரியஸு, அது சிரிச்சு சோறு. நாங்கள் செட்டுக்கு கட் பண்ணால் இங்கே நடக்கிற விஷயங்கள் தான் எங்களை நாங்களே எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுற ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஏன்னா படம் சீரியஸு,
அந்த இது மர்டர்ஸ் அது இது எக்ஸட்ரா நிறைய டைலாக்ஸாக போயிட்டுருக்கோம். ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம் எல்லாருமே. ஸோ கிடைக்கிற கேப்பில் நாங்கள் சிரித்து எங்களையே நாங்கள் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஜாலியாக வச்சுப்போம். செட்டு வந்தால் அது அங்கே சீரியஸ்னஸ் இருக்கும் தவிர மிச்சபடி நிறைய விஷயங்கள் இருக்குது யோசிக்கிறதுக்கு. பட் அது நடந்த குழிப்பணியாக மறக்கவே முடியாது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், அந்தரன் படத்தை மக்கள் ஏன் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது கரெக்டான எங்கள் ப்ரொடியூசர் தான். இல்லை அவர் தான் இல்லை எல்லாருமே சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுவோம் எல்லாருமே சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான ஃபுல்ஃபில்மெண்ட், முழு திருப்தியான ஒரு படமாக இது அமையும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்டோரி, இல்லை கண்டென்ட்டான ஸ்டோரி, மேக்கிங்கு, மியூசிக்கு அண்ட் எல்லா டெக்னீஷியனும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்ட் உள்பட. இது இன்றைக்கி இல்லை, எப்போவுமே வந்துட்டு சமுதாயத்தில் காலந்தொட்டு நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தி இருக்கும். அவங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை, பணம் வேஸ்ட் இல்லை, மன திருப்தி இருக்கும். அதையும் தாண்டினா ஒரு சிலருக்கு ஒரு சில குற்ற உணர்வு கண்டிப்பாக தோணும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க ஏதோ தவறு பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு குற்ற உணர்வு நிச்சயமாக அவங்களுக்கு தோணும். மற்றபடி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். இன்றைக்கு காலகட்டங்களில் மிக தேவையான ஒரு ஃபில்ம். அதாவது முழுமையான ஒரு நீங்கள் கருத்து சொல்கிற படம் கிடையாது. பட் ஆனால் அதில் இந்த ஒரு மேக்கிங்கில் ஒரு விஷயத்தை, சமுதாயத்தான விஷயம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எங்களோட படம் வந்து யாரையுமே முகம் சுளிக்க வைக்காது. நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் மணியும் நாங்கள் யாருமே வேஸ்ட் பண்ண விட மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் மூவி என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து ஜூன் 25 அந்தரன் தேட்டரில் பார்த்து எங்களை மாதிரி டெபியூ ஆக்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஆக்சுவலி முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இந்த படத்தில் எந்த ஒரு மெயின் கேரக்டரும் இந்த தண்ணி அடிக்கிறதோ டம் அடிக்கிறதோ அந்த ஒரு பழக்கமே இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. இது வந்து மெயினாக நான் டைரக்டர் சொல்லி அதை வச்சுருக்குது. இந்த தண்ணி அடிக்கிற ஏதோ விஷயமோ டம் அடிக்கிற விஷயமோ இந்த படத்தில் வந்துட்டு இல்லவே இல்லை, எந்த கேரக்டரும் பண்ணாது. Okay, this film consists of everything: romance, thrill, excitement, all kinds of emotions, sadness, happiness. So I think people will really enjoy it, and that is why they should definitely go and watch, because I think it will be worth the time. இந்த படம் பார்க்கும்பொழுது நம்ம நார்மலாக தேட்டரில் போய் பார்க்கும்போது ஓகே நெக்ஸ்ட்டு இது தான் வருமோ, அதுக்கப்புறம் அதுதான் வருமோ, நெக்ஸ்ட்டு சீன் நமக்கு ஜட்ஜ் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அப்படி யாருக்கும் இருக்காது. கிளைமேக்ஸ் வந்தால் தான் புரியும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சார் இதை ஸ்பாயில் பண்ணல இல்லைங்க? ஓகே தான், வந்துச்சு, ஸ்பாய்லர்லாம் ஆகலை. இல்லை அது என்னன்னா ஆமாம் இல்லை அது ஆக்சுவலாக வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே. எல்லாம் கட்டி வச்சு ரூமில் இந்த படத்தில் சிவாஜியில் கொஞ்சம் ஆஃபீஸ் வாங்க, நாங்கள் ஒரு வருஷம் முன்னாடி ஆஃபீஸ் வாங்க எல்லாம் பேசியாச்சு. அவர் எல்லாமே பேசியிருக்கோம். வாய்ப்பே இல்லை, என்ன நடந்து அடிச்சு கூட கேட்பாங்க, கதை மட்டும். ஏன்னா அந்த க்ரைமை பொறுத்த வரைக்கும் தானே. இப்போது நீங்கள் நிறைய ஓடிடியில் நிறைய க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருப்பீங்க. எல்லா க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுமே நாட் பேடாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் அதில் வந்து இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு 99.9% லாஜிக் மிஸ்டேக்ஸ் கிடையாது. அந்த பேலன்ஸ் பாயிண்ட் வாய்ப்பே இல்லை. நிறைய படங்கள் வரும்போது நீங்கள் சுற்றி போட்டு காட்டுவீங்களா, ஒரு ஹீல்ஸ் இருக்குது, ஒரு ஹீல்ஸ் இருக்காது, ஹேரோ மார்க்கு, அவர் வந்து ப்ராப்பராக விக்க மாட்டல, பேட்ஜில் பேரை காணும், ஒரு ஸ்டாரை காணும். நான் எழுதி சொல்கிறேன், இதை வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த சரவணா ஸ்டோரில் விடுற மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்க போகிறோம், கோல்டு காயின் மாதிரி பண்ணலாம். நாங்கள் இது இந்த படத்தில் ஏதோ ஒரு குற்றத்தை மட்டும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தரோன்னு. அதை நான் சொல்லலை அதை நான் சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ப்ரொடியூசரை வச்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இதை வந்து நாங்கள் வந்து பேட்ச் ஒர்க் கூட போகல. நாங்கள் படத்துக்கு பேட்ச் ஒர்க்கே போகாமல் ஆன்லைன் எடிட்டிங் வச்சு கரெக்டாக இதுதான் பேப்பர் ஒர்க். அதுதான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ப்ரீ ப்ரொடக்ஷன் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் ஷூட்டிங் நாள் கூட எக்ஸஸ் ஆகிடுங்க, ஆனால் என்ன வேணும்னு பேப்பரில் ஸ்பாட்டில் போயிட்டு நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகவே இல்லை. இதுதான் இது முன்னாடியே வந்துடும் எங்களுக்கு. இந்த டேரிஃப் வந்துடும் இல்லையா, இன்னைக்கு காலை ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, அது மாதிரி எல்லாருக்குமே போயிடும். ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருங்க. அது பேர் மக்கிங் கிடையாது. நீ என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுவோங்க, டீப்பாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் மாறும். ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். எல்லா படம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் நல்ல கிராஃப்ட்ஸாக அவ்வளோ பார்த்து கரெக்டாக ஒரு நல்ல படமாக ஒரு வித்தியாசமான முறையில். இப்போ ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்க, இந்த படத்தில் இது வருமா, இந்த சீன் வருமா, அதுக்குன்னு இடம் கொடுத்துருப்போம். அவங்க ஒன்று யோசிப்பாங்க, இந்த இடத்துல இது வரும்னு. அது வராது. டுவர்ட்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் எங்களோட ட்ரம் கார்டே அதெல்லாம் தான் டோட்டல் ஓவராலாக.
அது வந்து கன்ஃபார்மாக அடிக்குன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பெரிய பலமாகவும் இருக்கும். ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. படம் பார்த்து நீ வெளியே போகும்போது நம்ம அறியாமே நம்ம ஒரு விஷயம் எல்லாமே ஒரு தப்பு நடந்திருக்கும், எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அது அங்கே வந்துட்டு போவோம். ஆக்சுவலாக நமக்குள்ள காமன் பீப்புள் கனெக்ட் ஆகும். அது அந்த கேள்வி நம்மளே கேட்போம். ஸோ எப்போவுமே கிரைம் இண்டஸ்ட்ரியில் தப்புகள் கண்டுபிடிக்க முடியாது. 2-3 வாட்டி பார்க்கும்போது தான் உங்களால் லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியும். அப்படி மிஸ்டேக் இல்லாமல் நல்ல தரமாக நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் கார்டு நான் படிக்கவே இல்லை படத்தில். ஸ்மோக்கிங் கார்டு ஆனால் ஃபார்மாலிட்டிக்கு போடுவோம். அந்த ஒரு படத்தில் எந்த ஒரு முகசொழிக்கிற ஒரு ஃபேமிலியோட அது மாதிரி விஷயம்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அபவ் 18 யார் வேணாலும் பார்க்கலாம். சின்ன கூட வந்து படம் பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக 100%. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது ட்ரை பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக. ஸோ கன்ஃபார்ம் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை தியேட்டரை பார்த்துட்டு ட்வீட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். மவுத் பப்ளிசிட்டியாக தரமாக நீங்கள் சொல்லலாம். பிடிக்கலனா கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அதோட வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுதான் இந்த படத்தோட முக்கியமான அம்சமே. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு. ஓகே, ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கிறோம். தேங்க்யூ.